Good morning, friends. Srinidhar, Kerala Lottery Guessing. Srinidhar Kerala Lottery Guessing யோட இன்னைக்கான கெஸிங், அதாவது 4/8/2024 அக்ஷயா ட்ரா நம்பர் வந்து 663க்கான இன்னைக்கான கெஸிங். இப்போ இன்னைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 பாக்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி ஒரு நாள் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆயிருந்துச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாக்ஸை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் கொடுத்த நம்பர்ஸ் 358 அப்படிங்கிறது கொடுத்தேன். 358 கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 258. எகைன் 2 பாஸ் ஆயிருக்கு. 2 வராது அப்படிங்கிறதுனால 2 நாள் பாஸ் ஆயிருந்துச்சு. அதனால் அடுத்த நாள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால 2 கொடுக்கல. 358 கொடுத்துருந்தேன். 358க்கு பதிலாக ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 258 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 358 அப்படிங்கிறது இருக்குது. அதனால் 358 கொடுத்துருந்தேன். ஆனால் 258 பாஸ் ஆகிருக்கு. ஆல்போர்ட் அதாவது பிசி பாஸ் ஆகிருக்கு. யாராவது கரெக்டாக வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் சேம் அதே சார்ட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். 2 சார்ட் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா அது கீழே, அதாவது நான் சார்ட்டில் எடுத்த பிளேஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நான் 3, 5, 8 அப்படின்னு எடுத்திருக்கேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2, 5, 8 அப்படின்ட்டு இருக்கு. நான் இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு நம்பர் விட்டு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கு 2, 5, 8. நான் எடுத்தது 3, 5, 8. 2, 5, 8 எடுத்தால் ஃபுல் வினிங் கிடச்சிருக்கும். நான் இப்படி எடுத்ததுனால 358 பிசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு. அதே சார்ட்டு தான் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதே சார்ட்டை பேஸ் பண்ணி ஒன்று சொல்கிறேன். அது கரெக்டாக வருதா அப்படின்னு பாருங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கில். இப்போ முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா 53 ரிசல்ட்டு, 253. அதில் 53 அப்படிங்கிறது இருக்குது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 58, 53, 35 அப்படிங்கிறது 53. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 58. இப்போ இன்றைக்கான நம்பர்ஸ் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வரணும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா 20 அல்லது 02 அப்படின்னு வரணும். இல்லை அப்படின்னா 53. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் 52. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 25, 258. 2 நாள் ஏபியில் வந்திருக்கு. 2, 5, 3, 53, 35. 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா 52 அல்லது 25 வந்திருக்கு. இப்போ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 73 அல்லது 37 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 53, 25, 73. கீழே பார்த்தோம் அப்படின்னா 53, 58, 20. இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா 53, 58, 06. இப்போ இதை தான் ஆல்போர்ட் நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன். இதில் இருந்து வரும் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு. ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 50, 05, 20, 02, 60, 06, 73, 37 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து நேற்று சார்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் வர்றதுக்கான சான்சஸ் நம்பர்ஸ். ஆல்போர்ட் நம்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஆல்போர்ட் நம்பர்ஸை பார்த்து அதே சார்ட்டு தான், அதே சார்ட்டில் இப்போ 50 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது. 53, 25, 50 இருக்கு. 53, 58, 60 இருக்கு. 53, 58, 20 இருக்கு. 53, 52, அதாவது 25, 73 இருக்கு. இந்த நம்பர்ஸை தான் ஆல்போர்ட் நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் 0 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா 73 or 37 பார்க்கலாம். இது அதே சார்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் நீங்கள் இந்த நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு சார்ட் எடுத்துட்டேன். ஏன்னா 3 நாள் ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி வரும் அப்படிங்கிறதுனால அடுத்த சார்ட் எடுத்திருக்கேன். அடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க பாக்ஸில் 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 4, 2, 5, 8 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 4, 2, 5, 8, 2, 5, 8 அப்படிங்கிறது இருக்குது.
மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 258 7258 7ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 4 4258ன்னு எடுக்கலாம், இல்லை 4258 அப்படின்னு எடுக்கலாம். இதுலேருந்து 4 நம்பர் பாஸ் ஆனதுனால இதுலேருந்து ஆல்போன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சார்ட்லேருந்து ஆல்போன் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 54 இல்லை 45, 58 அல்லது 85, 88 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 88 55, 48 84, அதாவது 48 84. இப்போ 84 கொடுத்துருக்கேன், 85 கொடுத்துருக்கேன். 84 85 45. இது பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் நம்பர் தான். 54ங்கிறது 5 4 4 5 5 8 8 5. அதுவே டபுள்ஸ் வந்துச்சுன்னா 8ம் டபுள்ஸ் இருக்குது, 5ம் டபுள்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 4 8 8 4 ரிவர்ஸ் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதில் 5 நம்பர்ஸ் டபுள்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸில் அதில் பாஸ் ஆகும், இல்லை அப்படின்னா இதில் பாஸ் ஆகும். டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 9 நம்பர்ஸ் வந்து ஆல்போன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லை 3 நாள் வந்து பாஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி 4வது நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ், 3 நாள் வந்து இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது மிஸ் ஆச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் ஆல்போன் நம்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஆல்போன் நம்பர்ஸை பேஸ் பண்ணி சார்ட்டில் வந்து சில நம்பர்ஸ் எடுக்கலாம். அது எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா இப்போ 48 அப்படின்னு இருக்கு, 48 அல்லது 84 அப்படின்னு இருக்குன்னா சார்ட் பாருங்கள். இங்கே ஆரோ மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள், 4 8 அல்லது 8 4. இப்போ 48 அல்லது 84 வரும் அப்படின்னா அதோட நியர் என்ன நம்பர் இருக்குன்னா 0 வரலாம், இல்லை 6 வரலாம். 48 வரும்னு நினச்சிங்கன்னா 48ஓட 6 அல்லது 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 48ஓட 6 வரலாம், இல்லை 48ஓட 0 வரலாம், இல்லை 4 6 0 வரலாம். இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 6 0 அப்படிங்கிறது இருக்குது. 6 0 அல்லது 0 6ன்னு இருக்காங்க பழைய சார்ட்டில். இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 6 0 4 6 8 4 8 0 4 8 6 அப்படிங்கிறது மாதிரி நம்பர்ஸ் எடுக்கலாம். 4 8 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 54 58. 58 அப்படிங்கிறது நிறைய பிளேஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 58 இருக்குது, இந்த சைடும் 58 இருக்குது, இங்கேயும் 58 இருக்குது. இது கீழேயும் பார்த்தோன்னா 85 இருக்குது, 84 இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் 84 85 கொடுத்துருக்கேன். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா 8 4 5 கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், 4 8 5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 4 8 இருக்குது, எல்லாமே இருக்குது. அதாவது 48 84 85 இருக்குது, 55 இருக்குது, 88 இருக்குது. அதனால் 4 8 5 8 5 7 அப்படிங்கிற இந்த பாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 88 இருக்குது, 55 இருக்குது, 48 இருக்குது, 58 இருக்குது. இதுலேயே இப்போ நான் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 88 55 48 58ங்கிற 4 நம்பர்ஸ் இதிலே இருக்குது. அடுத்தது 5 4 அப்படிங்கிற நம்பர்ஸும் இதில் இருக்குது. 5 8 4 5 4ங்கிற நம்பர்ஸ் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்த 5 நம்பர்ஸுமே இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணியிருக்கு. அதனால் இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 55 அப்படின்னா 5 8 8 இருக்குது. 88 அல்லது 55 வந்துச்சுன்னா 8ஓட வரணும். 55 வந்தால் 8ஓட, இல்லை 88 வந்துச்சுன்னா 4 அல்லது 5ஓட வர்றதுக்கான சான்சஸ். 88 வந்துச்சுன்னா 4 அல்லது 5ஓட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அது மாதிரி டபுள்ஸ் வரும் நினச்சிங்கன்னா டபுள்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். அதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு நான் சார்ட்லேருந்து எடுத்துருக்கேன். இப்போ சார்ட்டவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக உங்களோட கெஸ்ஸிங் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொடுத்த நம்பர்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணியே இருக்குது, இங்கே பேஸ் பண்ணியே இருக்குது. 4 8 8 4 8 5 55 88 54 அப்படிங்கிற
5 நம்பருமே இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணியிருக்கு. அதனால் இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி எடுங்க நம்பர்ஸ். 4 8 5 8 5 7ங்கிறத பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த 5 ஆல்பம் நம்பர்ஸுமே இதில் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் நீங்கள் இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சார்ட்டை பேஸ் பண்ணி வரும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த 0 வரும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள். பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் ரெகுலராக எடுக்கலாம். இப்போ சிலர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல, பேனா குறுக்க வந்துகிட்டே இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எடுக்கிறது. இப்போ சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். நீங்கள் சார்ட்டை எடுங்க. நம்பர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத விட இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்பர்ஸ் எடுங்க. எந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நியரஸ்ட் நம்பர் பாருங்கள். பாக்ஸ் கொடுத்துருக்கோம். பாக்ஸோட நியரஸ்ட் நம்பரை பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 777 இருக்குது, இங்கே 99 இருக்குது, இங்கேயும் பாக்ஸு கீழே பார்த்தோம் அப்படின்னா 99. அது மாதிரி 99 வந்துச்சுன்னா 399 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே 599 இருக்குது, 899 இருக்குது, 399. 99 வந்துச்சு அப்படின்னா 399, 899, 599 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க சார்ட்டை எடுத்துக்கோங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்க பாக்ஸ் கொடுத்துருக்க நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ், ரெகுலராக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஆல்போர்ட் நம்பர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஆல்போர்ட் நம்பர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். Okay friends, all the best. Thank you.